எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்பைனை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. அது குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாரையுமே பாதிப்புக்குள்ளாக்குது இன்றைய கால சூழ்நிலையில். அதுக்கு நம்ம கொடுத்த இந்த அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஎல்எம் ஆயுஷில் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சர்வைக்கல் இல்லை லம்பார்லையோ ஏதோ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது, உங்களுக்கு டிஸ்க் மைல்டு பல்ஜ் ஆகுதுன்றாங்க, உங்களுக்கு டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆகுது, சில நேரத்தில் நம்ம ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸ் இருக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம ஸ்பைனில் வருது. அப்போது நம்மளுடைய அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு என்னன்னு பண்ணுறோன்னா, நம்ம நிறைய பேர் அனால்ஜெசிக்ஸ் ரெகுலராக எடுக்கிறோம், டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம், பாம்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஃபிசியோதெரப்பி எடுக்கிறோம். ஆனால் இது எதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த அட்வைஸ். செகண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு மசில் வீக்காக இருக்குது, ஏன்னா இந்த மசில்ஸ் சரியாக பயன்படுத்தலை. லோ பேக்கில் நம்ம மசில்ஸ் லம்பாரை சுற்றி இருக்கிற மசில்ஸை சரியாக பயன்படுத்தலை. அப்போ அந்த மசில்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்கலாமா? அதுக்கே நம்மளுடைய இந்த ஆயுர்வேதாவில் நிறைய தெரப்பீஸ் இருக்குது.